தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். என்பது 234 தொகுதிகளையுமே தான் இலக்காக கொள்வாங்க. அதுதான் ஒரு கட்சி. தலைவர் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்த போதும் யாருடன் கூட்டி இல்லாமல் சுயமாக உருவான கட்சி. அதனால எங்கள் இலக்கு 234. ஆனால் நாங்கள் யாருடன் கூட்டணி அமைக்க போகிறோம், எத்தனை சீட்டு, யார் வேட்பாளர், எந்த தொகுதி என்பது அத்தனையும் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகம் அறிவிக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டேன். அந்த பொங்கல் முடித்து எங்களுடைய 4ஆம் கட்ட சுற்றுப்பிரயாணம் ஆரம்பிக்க இருக்கிறோம். அது ஜனவரிக்குள்ள அதையும் முடிச்சு, விருப்ப மனுவும் அதுக்குள்ள முடிச்சு, பிப்ரவரி அண்ட் மார்ச் எங்களுடைய தேர்தல் பயணத்தையும் தேர்தலுக்கான அந்த சுற்றுப்பிரயாணத்தையும் ஆரம்பிக்க இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். இங்க பேர் மாற்றுறதுல தான் இங்க அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு. பேர் மாத்துறதுனால இங்க என்ன பெரிய அப்படியே புரட்சி வரப்போதா? இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரையுமே இதனால பேர் மாற்றுறதுனால வாழ்ந்துட போறாங்களா? அப்படி கிடையாது. எல்லாமே இங்க ஒரு அரசியலாக தான் இருக்குதே ஒழிய பேர் மாற்றத்தினால மட்டும் என்ன இங்க பெரிய மாற்றம் வரப்போகுது? அதே மாதிரி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் காந்தியடிகள் பேர்ல இருந்தது, அதை மாத்துறாங்க அப்படின்றது இது உண்மையிலேயே அத்தனை பேருடைய எதிர்ப்புகளையும் மனவேதனையும் தான் பதிய வைக்கும். ஏன்னா காந்தியடிகள் யார்? இந்தியாவின் தந்தை, சுதந்திரத்திற்காக போராடியவர். அவர் ஒன்றும் பிரைம் மினிஸ்டர் உட்காரணும்னு சொல்லலை. அவ்வளோ போராடினாலும் அவ்வளோ நாட்டுக்காக உழைத்தாலும் காந்தியடிகள் நம்ம தந்தை, நாட்டின் தந்தை. அவர் பேரில் 100 நாள் வேலை வாய்ப்பு இருந்தால் என்ன குறைஞ்சி போச்சு? ஏன் அதை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? இதை நிச்சயமாக மத்திய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும். காந்தியடிகள் ஒரு கட்சிக்கோ ஒரு ஜாதிக்கோ ஒரு மதத்துக்கோ சொந்தக்காரர் கிடையாது. இந்த நாட்டின் தந்தை அவர். அதனால அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு அவர் பெயரை வைத்தது ஏன் மாற்றணும் அப்படின்ற கேள்வியை தேமுதிக சார்பாக நாங்கள் எழுப்புகிறோம். அது நிச்சயம் மத்திய அரசு பரிசீலனை செய்து மீண்டும் காந்தியடிகள் பேர்லயே தான் அந்த திட்டம் இருக்கணும்ன்றதையும் கேட்டு. எதுங்க? இதுதான் இப்ப தேர்தல் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு சிக்னலா தான் இந்த அறிவிப்புகளை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவ்வளவு வருஷம் இருந்துட்டாங்க, இப்ப எதுக்கு எல்லாம் பேர் மாற்றம், அதே மாதிரி திட்டங்களுக்கு ஒரு புதுசா ஒரு வடிவம் கொடுப்பது எதனால என்பது புரியல.